நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கூட அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால் தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா இடத்திலே வந்து நான் இன்றைய தினம் சொன்னேன். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதை நாட்டு மக்களுக்கும் கோடான கோடி தொண்டர்களுக்கும் நீ தெரியப்படுத்திவிடு என்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் கட்சிக்கும் கழக பொதுச் செயலராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட செயல் வீரர்கள் ஒட்டுமொத்த செயல் வீரர்களும் எண்ணுகிற ஒருவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும். ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் அது எதிர்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனை கொண்டு ஓபிஎஸ் இல்ல யாரோ ஒருவர் கழகத்தினுடைய கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற ஒருவரையும் ஆட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரையும் காப்பாற்றுகின்ற ஒருவர் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த கருத்தை இங்கே பதிய வைக்கிறேன். இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன். தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். Okay.